ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இன்னைக்கு நம்ம ஹாய் ஃபைவ் சீரீஸ்ல இங்கிலீஷ் தான் பார்க்க போறோம். ஸோ இங்கிலீஷ்ல நம்மளுக்கு பேசிக்கா ரொம்ப ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா கிராமர். ஸோ நம்ம கிராமர்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா இருக்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வாங்கிக்கலாம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல அந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரே சென்டென்ஸ்ல நம்ம எத்தனை பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வருது அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுல இருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். மேபி இந்த கொஸ்டினிங். ஓகே, பார்க்கலாமா? எஸ். ஸோ டெல் மீ how many types நான் சொல்லிட்டேன் 8 டைப்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க அதில் லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமா என்னென்னு சொல்லிட்டு என்னென்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குன்னு சொல்லிட்டு? எஸ். ஓகே, குட். எஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம பேசிக்கா சிம்பிளான சென்டென்சஸ்ல இருந்தா நான் உங்களுக்கு வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க போறேன் அண்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம். பேசிக்கா இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்ஸ் இல்லை நம்ம ஒரு எம்சிக்யூஸ் அட்டென்ட் பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு queries இருக்கும். இது அட்ஜெக்டிவா, இது அட்வர்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ் எதுவும் இல்லாமல் உங்களுக்கு கிளியரா எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்றது தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஓகே, பார்க்கலாமா? எஸ். ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ, parts of speech, the basic main parts of speeches are 8. Okay, so we will see what are they. So I've taken this basic sentence. First நான் பேசிக்கா இந்த சென்டென்ஸ் எடுத்திருக்கேன். The sentence is, wow, the dog quickly ran to the park because it was excited. So இதுதான் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ் நம்ம பார்க்குற போது நான் உங்களுக்கு பார்ட் பை பார்ட்டா அது என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்றேன். when it comes under parts of speech. wow, first startingல wow அப்படி இருக்கு இல்லையா? wowனா என்ன? wowனா it expresses the emotion இல்லையா? it can be anxiety, it can be fear, it can be happiness. அது ஒரு இமோஷனோட நம்ம வந்து சவுண்ட் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுவோம். so that kind of words are called as interjunction. Okay, so next is dog. இங்க எல்லாருக்குமே தெரியும், it's a noun. Quickly it comes under adverb ஏன்னா it actually gives additional description about the verb. Then ran, verb. Park, noun, it's a place. It's a pronoun. It can say describe about a place or about an animal or about a person. பர்சன்னா நம்மளுக்கு என்ன வரும்? பர்சன்னா இட் வில் டிஸ்கிரைப் ஹீ ஷி ஆர் இட். ஸோ இட் என்ன நம்ம சொல்லுவோம்? இட் வந்து இட் கேன் பி த ஆப்ஜெக்ட். பிகாஸ் வந்து இட்ஸ் அ கன்ஜங்ஷன். as we all read in our previous videos and previous classes, conjunction என்ன? ரெண்டு sentences connect பண்றது. Excited, it's adjective because it actually describes the noun. It gives a detailed understanding with the noun. Okay, இதுதான்ப்பா இந்த ஒரு சென்டென்ஸ்ல இவ்வளோ இருக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அதெல்லாம் என்னென்னு நம்ம பிரிச்சு பிரிச்சு பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஸ்டினிங்ல போய் பார்த்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ஓ she finished her homework before dinner and then relaxed. இதுதான் சென்டென்ஸ். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, oh, she finished her homework before dinner and then relaxed. இந்த சென்டென்ஸ்ல வரப்போற கொஸ்டின் என்னன்னா conjunction, pronoun and preposition இந்த சென்டென்ஸ்ல எங்கெங்க இருக்கு ஃபைண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா then, she, aunt. Second one, aunt, she, before. C, her, aunt and before. Tell me which option is apt for this question. Yes.
Yes, the right answer is B. B ஏன்னா and it acts in between two sentences. நடுவுல act ஆகி it connects the sentence. She, it substitutes in behalf of the noun. அதனால it's pronoun. Before preposition என்ன சொல்லிருக்கேன்? It talks about the position of the place இல்லையா? So position of particular object or place or thing அத பத்தி. Okay? So before. Okay? Next question போயிடலாமா? Yes. Identify verbs in the sentence. இதுல நம்மளுக்கு 2 verbs இருக்கு. அந்த 2 verbs என்ன அப்படின்றத நீங்க இப்ப சொல்ல போறீங்க. இந்த சென்டென்ஸ்ல. அந்த சென்டென்ஸை திரும்பி படிக்கிறேன். Ho, she finished a homework before dinner and then relaxed. Verbனா என்ன? Verbனா it's a action word இல்லையா? So இதுல first option வருமா இல்ல second option வருமா இல்ல third option வருமா? First option is relaxed, then second one ho, her, third one is finished, relaxed. Yes, the answer is option C. ஏன்னா it has the action description in the word. Finished, relaxed. Okay, and it has ed at the end. Yes. Ma'am, verbனா edல தான் முடியணுமா அப்படின்னு இல்ல. Rare cases edல முடியும். Often it ends up in a normal way. Okay. நம்ம நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போயிடலாம். நான் எல்லாமே சிம்பிள் சென்டென்சஸாக தான் எடுத்திருக்கேன் பிகாஸ் இது ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் பண்ணும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. எஸ், the small cat silently crept under the bed but didn't sleep. இந்த சென்டென்ஸ்ல நீங்க என்ன கண்டுபிடிக்க போறீங்கன்னா adverb எதுன்னு கண்டுபிடிக்க போறீங்க. adverbனா என்ன சொல்லியிருக்கேன்? adverbனா it actually gives a detailed description about the verb. Yes. So the options இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா silent, small, under. So இதுல எது adverb? Yes. The answer is silent. Sleep. ஏன்னா creep என்ன? It's a verb. Under it's a preposition. அப்ப silently என்ன? creeped அதாவது verb முன்னாடி தானே வரும். அப்ப அது adverb தானே. adverb எங்கெங்க வரும் சொல்லியிருக்கேன்? verbக்கு முன்னாடி வரலாம், verbக்கு மிடில்ல வரலாம், இல்ல verbக்கு பின்னாடி வரலாம். ஸோ இந்த சென்டென்ஸ் பார்க்குற போது அது verbக்கு முன்னாடி வந்திருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறப்போ கொஸ்டின் என்னன்னா நம்ம ப்ரிப்போசிஷன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ப்ரிப்போசிஷன்னா என்ன? பொசிஷன். ஸோ இந்த சென்டென்ஸ்ல பொசிஷன் என்ன? அண்டரா, ஸ்மால்டா, இல்ல தவா? Yes, the small cat silently crept under the bed but didn't sleep. Yes. Position. Position-னா என்ன வரும்? It's under. Yes. Next போயிடலாமா? Next sentence. Wow. They quickly ran through the dense forest but got lost. Okay. So இதான் sentence. So இந்த சென்டென்ஸ்ல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? இன்டர்ஜங்ஷன். நான் சொன்னேன் இல்லையா?
இன்டர்ஜங்ஷன்னா என்ன? ஒரு வேர்ட் அதுல இமோஷன்ஸோட எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தா அது பேரு இன்டர்ஜங்ஷன். இங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க? தே, பட், வாவ். So the answer will be wow. Yes, wow is the right answer. Next question is நம்ம verb கண்டுபிடிக்க போறோம். So verb கண்டுபிடிக்கலாமா? Yes. Yes. It talks about the action இல்லையா? So the answer is ran. Next sentence. Oh, she arrived early at the office, but then she left quickly. So இதுல நம்ம இன்டர்ஜங்ஷனையும் ப்ரொனவுனையும் கண்டுபிடிக்க போறோம். இன்டர்ஜங்ஷன்னா எக்ஸ்பிரஸிங் with the emotion. அது கோவமோ, anxietyயோ, fearஓ, anything. Okay, but it expresses the word with the emotion. So அந்த மாதிரியான word என்னங்க? Yes, it's oh, ஓகேப்பா. அப்ப pronounனா என்ன? pronounனா it replaces the noun இல்லையா? So இந்த ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்ட் ஆப்ஷன்? Ho and Shia, at and the and Shia. Yes. O and she is the right answer. Next. Verb. Verb என்ன இதுல? Arrived, office, but. Yes. Arrived. The last sentence. Wow. They carefully walked across the ice road and reached safely. So, இதுல நீங்க இப்ப என்ன கண்டுபிடிக்க போறீங்கன்னா adjective. Adjective கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருக்கேன்? noun ரொம்ப டீட்டெயிலா describe பண்ணுச்சுன்னா அது adjective. As verb, adverb describes the verb, this adjective, it describes the noun. So, இங்க நம்ம noun என்னன்றதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளால ஈஸியா அட்ஜெக்டிவும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸ் பாருங்க. They carefully walked across the ice road and reached safely. இங்க என்ன nouns இருக்கு? எஸ், பார்க்கறச்சு ரோட் நம்மளுக்கு பிளேஸ். ஸோ நவுன் இருக்கா? ரோட் நவுன்னா இட்ஸ் அ பிளேஸ், டிஸ்கிரைப்ஸ் அ பிளேஸ். ஸோ அந்த ரோடுக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஐஸ் இருக்கா? ஸோ இட்ஸ் ஐசி. ஐசி இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ இட் இஸ் அ அட்ஜெக்டிவ். அந்த ரோட் வந்து ரொம்ப ஐசியா இருக்குன்றத டீட்டெயிலா டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகே, சாரி, நான் இதுக்கு நானே ஆன்சர் சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஒனுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ப்ரிப்போசிஷன் கண்டுபிடிக்கலாமா இந்த சென்டென்ஸ்ல? டெல் மீ இஸ் a preposition. Yes.
Yes. The answer is across. It talks about the position. Yes. So thank you. Thank you. Hope you all understood and it will be useful for you. உங்களுக்கு கொஞ்சம் easy understandingக்காக I have chosen this parts of speech. So thank you. Have a nice day.